ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆரை பற்றி பார்க்க போகிறோம். பிசிஆர்லேருந்து கேட்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிசிஆர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். பிசிஆர் அப்படிங்கிறது என்னென்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷன், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிஆருக்கு வந்து டிஎன்ஏ தேவைப்படும். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஎன்ஏல என்ன ஸ்ட்ரக்சர்னால் ஒரு பாஸ்பேட் குரூப் அண்ட் சுகர், அப்புறம் வந்து அடினைன், தைமின், அப்புறம் சைட்டோகைனின் அண்ட் குவானின் இருக்குது. ஹைட்ரஜன் பாண்ட். டிஎன்ஏ பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் மிஷின், பிசிஆர் சைக்கிள். அப்படி இல்லைனா இதை வந்து தெர்மோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பிசிஆருக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னா டேக் பாலிமரேஸ், மிக்ஸ் பஃபர், அப்புறம் பிசிஆர் டியூப், அப்புறம் டிஎன்ஏ சாம்பிள், ப்ரைமர் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது வந்து குவானின், சைட்டோசின், அடினைன், தைமின், இதெல்லாம் வந்து தான் நியூக்ளியோடைட்ஸ். இப்போ இந்த சைக்கிள் வந்து எப்படி நடக்குது, அதாவது ஒன் சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தானே. டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை வந்து செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அந்த ப்ராசஸ், அதை தனித்தனியாக பிரிக்கிறது தான் வந்து என்னென்னா டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா 95 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து டீநேச்சுரேஷன் ஸ்டெப்புக்கு. அடுத்து வந்து அனிலிங் அப்படின்னா நம்ம பிரித்த 2 ஸ்டாண்டு கூட ப்ரைமரை ஆட் பண்ணி இன்னொரு ஸ்டாண்டு உருவாக்குவாங்க. ப்ரைமர் பைண்ட் டு டெம்ப்ளேட்டில் பைண்ட் ஆகும். இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா 55 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அனிலிங். ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அனிலிங் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன், இதை வந்து எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 72 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன செய்யணும், ஒரு நியூ எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒரு நியூ ஸ்டாண்டை வந்து சிந்தசைஸ் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆருடைய பேசிக். இது வந்து ஒரு சைக்கிள் நடக்கிறதுக்கு இதே மாதிரி நிறைய சைக்கிள் வந்து இதாகும். இதுதான் வந்து பிசிஆர் மிஷின். இதை வந்து தெர்மோ சைக்கிள்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பிசிஆர் டெக்னிக் வாஸ் டெவலப்டு பை யார்? ஃபஸ்ட்டு இந்த பிசிஆர் டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கேரி முல்லிஸ். அடுத்து இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த பிசிஆர் ரியாக்ஷன் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அக்யூரேட் ஃபார் பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது வந்து அக்யூரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டட் பிசிஆர் மிஷின்ஸ் ஆர் கால்ட் அஸ் தெர்மோசைக்கிள்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இமேஜில் பிசிஆர் சைக்கிள்ஸ் அது தெர்மோசைக்கிள்ஸ்ன்றோம். அப்புறம் வந்து தெர்மோ ஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரைஸ் இஸ் ரெக்யூர்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அப்புறம் வந்து millions to billion to destroy DNA copies can be produced from a microgram quantity of DNA. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் டிஎன்ஏ வச்சு நிறைய பில்லியன் வரைக்கும் வந்து அதோடைய காப்பீஸை வந்து சிந்தசைஸ் பண்ண முடியும். அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். Thermus acutus is the source of Taq polymerase. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தெர்மோஸ்டேபிள் பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து தெர்மோஸ்டேபிள் பாலிமரைஸ் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ பாலிமரைஸ் 3. அது போக பஃப், டேக், வெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேபிள் பாலிமரைஸ். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் பிசிஆர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் என்னென்னா நமக்கு தேவை அப்படிங்கிறது 2 ஒலிகோநியூக்ளியேட்ஸ் ப்ரைமர்ஸ், அப்புறம் டிஎன்ஏ செக்மெண்ட் 2 ஆம்ப்ளிஃபைடு, அப்புறம் வந்து ஹீட் ஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரைஸ். இந்த 3மே வந்து நமக்கு தேவை தான்.
ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். அடுத்து ஒய் ஆஃப் பென்ட் பாலிமரைஸ் அண்ட் பஃப் மோர் எஃபிஷியன்ட் தென் டேக் பாலிமரைஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பிகாஸ் த ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டீஸ். Which of the following is the first and most important step in polymerase chain reaction வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது டீநேச்சுரேஷன். டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது ஹீட் கொடுத்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறோம், டீநேச்சுரேஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டீநேச்சுரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஆஃப் ப்ரைமர் டு டீநேச்சுரேட்டட் செல்ஸ் கால்ட் அனிலிங். செகண்ட் வந்து என்னது அனிலிங் தான் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டீநேச்சுரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் பிட்வீன் 90 to 98 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஹீட்டிங் நடக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஹீட்டிங் பிட்வீன் 90 to 98 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் பிசிஆர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைமரி எக்ஸ்டென்ஷன் அக்வர்ஸ் அட் 72 டிகிரி செல்சியஸ். Denaturation involved heating at 90 to 98 degrees Celsius. Annealing involves the binding of primer between 40 to 60 degrees Celsius கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து all of the above. Next, the polymerase used to PCR is extract from the thermus acutus. At what temperature does denaturation of DNA double X helix takes place வந்து பார்த்தீங்கன்னா 94 degree Celsius. Next, how many DNA double X are obtained from the one DNA duplex after 4 cycles வந்து பார்த்தீங்கன்னா 16. Primers used for the process of polymerase chain reaction or single stranded DNA of oligonucleotides. At what temperature does annealing of DNA and primer takes place அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 54 degree Celsius. Reverse transcription PCR uses வந்து பார்த்தீங்கன்னா mRNA as a template for cDNA. Next, which of the following is an application of polymerase chain reaction வந்து பார்த்தீங்கன்னா side directed mutagenesis. Which of the following is true for asymmetric PCR அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. used for generating single standard copies for a DNA sequence. Next, and the polymerase chain reaction is used for இது நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா amplifying gene of interest, construction RAPDS maps, detection the presence of transgene in an organisms. இந்த மூணுக்குமே யூஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து all of the above.